ஹாய், இனிய காலை வணக்கம். இங்கே பாருங்கள், சூரியன் இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. மணி இப்போ 5:50 55 தான் ஆகுதுங்க. சூரியன் இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி நேரத்துலேயே நாங்கள் எந்திரிச்சிட்டோம். பாருங்கள், வெள்ளிங்கிரி மலை கோயிலில் தாங்க இந்த மாதிரி விடிய காலையில் போய் சாமி தரிசனம் பார்த்துட்டு கரெக்டாக வரும்போது இந்த சூரிய தரிசனம் பார்க்குறது நல்லதுங்க. அதே மாதிரி பாருங்கள், இப்போ சூரிய தரிசனம் இன்னும் விடியவே இல்லைங்க. அப்படியே பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ லேசாக விடிஞ்சிட்ருக்குங்க. மணி இப்போ 5:55. நான் வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கு டைமு தெரியும். எவ்வளோ அழகாக இன்னும் நல்லா வரலைங்க. இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா அப்படியே நல்லா பெருசாக தெரியுங்க சூரிய தரிசனம். இனிய காலை வணக்கம். சூரிய பகவானுக்கு ஒரு மிக்க நன்றி, என் நமஸ்காரங்கள். காக்கா இப்போ தான் லைனாக அங்கே இங்கே ஓடிட்டுருக்கு. அப்படியே எங்கள் தோட்டத்தை பார்க்கலாங்களா? எங்கள் தோட்டத்தை பாருங்கள், வாழை கொறுத்து பாருங்கள் எப்படி போயிட்டுருக்கு. கரும்பு செடி, மிளகாய் செடி பாருங்கள், 2 ட்ரிப்பு வந்துட்டுருக்கு. பப்பாளி காட்டணுங்க உங்களுக்கு. இங்கே பாருங்கள், பப்பாளி செடி ஓகேங்களா? இதுதாங்க பப்பாளி, தெரியுதுங்களா? பப்பாளி செடி குட்டியாக இருந்துச்சுங்க. ஒரு 2-3 வாரம் கூட அலைஞ்சுங்க. செடி எவ்வளோ பெருசாகிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், பச்சை மிளகாய் செடி இது 2 ட்ரிப்புங்க. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப்பு காய் விட்டு ஒரு 2-2.5 கிலோ காய் பொறிச்சிருப்போம். நான் செடி அப்படியே காஞ்சிருச்சுன்ட்டு நான் வெட்டலான்ட்டு இருந்தேன். மறுபடியும் அப்படியே தழைஞ்சிருச்சுங்க. எப்படி தழைஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல. டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் டக்குன்னு செடி ரிமூவ் பண்ணிடுவோன்ட்டு அது அப்படியே தழைஞ்சிருச்சுங்க. ஆச்சரியந்தான். இது முல்லைப்பூ செடி ஆட்டங்க. முல்லைப்பூ செடி எப்படி வெட்டி விட்டா மறுபடியும் 2 மாதம் 3 மாதத்துக்கு அப்புறம் செடி பூ பூக்குதுங்க. அதே மாதிரி ஒரு 2.5 கிலோ காய் விட்டுச்சுங்க. அப்படியே செடி இலை பூரா விழுந்துச்சு கீழே. செடியும் காஞ்சிருச்சு. மழை ஒரு மழையோ 2 மழையோ வந்துச்சுங்க. அப்படியே பூராமே வந்துருச்சுங்க. பூரா இப்போ பச்சை மிளகாய் விட்டுருக்குங்க. பூரா பூ தெரியுதுங்களா? எல்லாமே இப்போ பூத்துருக்கு. குட்டி குட்டியாக பச்சை மிளகாய் உள்ளே விட்டுருக்குங்க. இங்கே பாருங்கள், பச்சை மிளகாய் விட்டுருக்கு, தெரியுதா உங்களுக்கு? இங்கே இருக்குது பாருங்கள் பச்சை மிளகா. இன்னும் ஒரு வாரம் போச்சுன்னா எல்லா பச்சை மிளகா பெருசாயிருங்க. செடி அப்பா, செம்பருத்தி முக்கு விட்டுருக்கு. இன்றைக்கி 2 முக்கு விட்டுருக்கு எங்கள் செம்பருத்தி. கொஞ்சம் வெயில் வந்தால் மட்டும்தான் இந்த செம்பருத்தி விரியுதுங்க. பார்த்தீங்களா? குட்டி செம்பருத்தி, அழகான செம்பருத்தி, அற்புதமான செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி, அட்டகாசமான செம்பருத்தி, அழகான செம்பருத்தி, அட்டகாசமான செம்பருத்தி, அழகான செம்பருத்தி. அழகோ அழகு, அழகி அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி அழகின்னு நான் கூப்பிடுவேன். டெய்லி இது குழந்தைங்களாட்டும் நான் பார்த்துக்குவேங்க. பார்த்திங்களா? கொஞ்சம் செடி வாடிச்சுன்னா எனக்கு மனசே வலிக்கும். அப்போவே நான் தண்ணி ஊற்றி விடுவேன். இப்போ என் பாப்பா ஸ்கூல் லீவில் தண்ணி ஊற்றுவாங்க செடிக்கு. இங்கே பாருங்கள், இன்னொரு முக்கு இருக்குது, நான் காட்டுறேன். இங்கே ஒரு அழகி இருக்கா பாருங்கள், குட்டி அழகி. இங்கே ஒரு குட்டி அழகி, இங்கே ஒரு குட்டி அழகி. கண்ணுங்களா, என் குஞ்சுகளா, என் கண்ணுகளா. செடி நல்லா வரணும் பசாமி. இங்கே பாருங்கள், துளசி செடி. இங்கே வாங்க, இங்கே பாருங்கள், பாவக்காய் செடி வந்துட்டுருக்கு பாருங்கள். பாவக்காய் செடி இங்கே வந்துச்சுன்னா இந்த செடியவே எந்திரிக்கவே விடாதுங்க. இதை ரிமூவ் தான் பண்ணணுங்க. எடுத்து வேறு பக்கம்தான் நெட்டணுங்க. பாவக்காய் செடி போதராட்டம் வந்துடுங்க. மறுபடியும் பூராமே கீரை செடியாக வருது. கொஞ்சம் பெருசானா இது பூரா எடுத்துட்டு அப்புறம் இது பண்ணிடலாம்.
எலுமிச்சங்காய் செடி பாருங்கள். இது கூடிய விரைவில் உங்களுக்கு காய் விடுறத நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக காட்டுறேங்க. சரிங்களா? கண்ணுகளா இங்கே பாருங்கள், வாழையில் அப்படியே தண்ணி கோத்துட்ருக்குங்க. பாருங்கள், கேமராமேன்லாம் தண்ணி செடிக்கு க்ளோஸ் அப்பில் போய் எடுக்கிறோம்ல, அது வந்து தண்ணி இருக்குது. வாழை இலையில் வந்து தண்ணி இருக்கா, கரெக்டாக அந்த கேமரா மேலே இங்கே பாருங்கள் தண்ணி தெரியுதுங்களா? தண்ணி தெரியுதுங்களா? அது அப்படியே இது பாருங்கள், உள்ளே தண்ணி இருக்குங்க. அது கரெக்டாக அந்த கேமரா மேலேயே போய் ஒரு சொட்டு வெந்துருச்சு. எனக்கு கொஞ்சம் மசம் இருந்த மாதிரி தெரியுது கேமரா. உங்களுக்கு க்ளீனாக இருந்த மாதிரி தெரியுது. துணி போட்டு இப்போ தொடச்சிருக்குங்க. கற்பூரவல்லி பாருங்கள், கற்பூரவல்லி பாருங்கள். இது வந்து ஒரு அண்டா நிறைய தண்ணி காயுது வைங்களேன். அப்போ வந்து ஒரு 4-5 இலையை பொறிச்சு அந்த தண்ணிக்குள்ளே போட்டு நீங்கள் குளிச்சிங்கன்னா உடம்புக்கு நல்லதுங்க. கெட்ட இதெல்லாம் போயிடுங்க. இது வந்து நல்லதுங்க. தண்ணி வந்து தண்ணிக்குள்ளே வந்து இந்த 4-5 இலையை போட்டு சுட தண்ணியில் போட்டுன்னு காய்ச்சி தண்ணி ஊற்றிக்கலாம். சுட தண்ணி நல்லா காய்ச்சிட்டு வந்து குண்டாவில் ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அப்போவும் இந்த பச்சை இலையை வந்து பொறிச்சு குண்டாக்குள்ளே போட்டு கூட நாங்கள் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. ஏதோ ஒன்று உடம்புல இருந்த ஹீட்டு இதெல்லாமே போயிடுங்க. ஓகேங்களா? பாருங்கள், சூரிய பகவான் இப்போ வந்துட்டாங்க வெளியே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டு கொடுங்க. இது உங்கள் ஜிடிபி யூடியூப் சேனல். ஹாய் பாய், காலை வணக்கம். சூரிய பகவான்.